கால் தூக்குங்க. கோயிலா போடுச்சு கூலாடு. இந்த பெட்ரோல் விலை நாளுக்கு நாளைக்கு ஏறுதே தவிர குறைய மாட்டேங்குதுங்க. தங்கம் விலையே மிஞ்சிரும் போல இருக்கு. கரெக்டா சொன்னடிமா. நாம் கூட இந்த ஓட்ட பெட்ரோல் வண்டி வித்து போட்டு ஓலா பைக் வாங்கிடலாமா? ஓட்ட வண்டியா? இந்த மூஞ்சிக்கு போனா போட்டேன். எங்க அம்மா வண்டியை சீக்கிரமா கொடுத்தாங்க பாருங்க. சொல்லுவீங்க ஓட்ட வண்டின்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. கத்தாத. இந்த ஆளியும் அந்த பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போட்டு நம்ம 2 பேரும் கடனாளியானதான் மிச்சம். அதுக்கு ஓலா பைக் வாங்கிட்டா கரெக்ட்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். பெட்ரோல் பங்க் பக்கம் போய் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் கரெக்ட் தான். காசு எங்க இருக்கு? வண்டி வாங்க. அதான் எங்கள் மாமியார் நகை போட்டுக்கிறான்ல, அந்த நகையை கூட வித்து போட்டு போய் ஓலா பைக் வாங்கினார். ஏன் நகை விப்பீங்களா? வச்சு போட்டு எனக்கு சரியா வரும்னு தோணலங்க. நகையை வச்சுட்டுலாம் வண்டி வாங்குறது சரியில்லை. நீங்க இதையே ஓட்டுங்க. ஆனால் எனக்கு சரியா வரும்னு தோணுதே, என்ன பண்றது? என்னங்க சொன்ன? நீ கம்முன்னு கேடா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் நகை மொத்தம் எடுத்துனோம். நான் எப்படி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஓலா பைக்கை வாலா 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 வாலா. நகை பத்திரம் பார்த்து. அது பார்த்துக்கலாம். சார் வாங்க சார். வணக்கம் 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 சார். எனக்கு ஒரு இ பைக் ஒன்று வேணும் சார். இ பைக்கா? ஆமாம் சார். இ பைக்லேயே தலைச்சிறந்த பைக்கு நம்ம ஓலா பைக் தான் சார். ஓலா பைக்கா? ஐயோ சார், இந்த ஓ இல்லை சார், இந்த ஓ சார். ஓ அப்படியா? அப்படிதான். தலை சிறந்த பைக்குன்னு சொன்னீங்க, தலை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. ஐயோ சார், இந்த தலைய சொல்லல, இந்த தலைய சொன்னேன் சார். என்ன சார் அருமையா இருக்குது பைக் எல்லாம். ஆமா சார், இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த பைக்கு. இந்த பைக்கை நீங்க 1 நிமிஷம் சார்ஜ் போட்டா போதும், அப்படியே சிட்டா பறக்கும் சார். இங்க பாருங்க 2வது பைக்கு. இந்த பைக்கை நீங்க 2 நிமிஷம் சார்ஜ் போட்டா போதும் சார். எலான் மஸ்க் ராக்கெட்டுக்கே டப்பு கொடுக்கும் சார். ஆமா சார். ஓ மை காட். இங்க பாருங்க 3வது ஒரு பைக் இருக்குல்ல, இத பத்தி எனக்கு இன்னும் சொல்லி தரல, அதனால எனக்கு தெரியாது. நீங்க இந்த 2 வண்டியில ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார். காசு எடுங்க, காசு எடுங்க. தாங்க சார், தாங்க சார். என் பொண்டாட்டியே நகையை அடமான வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் சார். நிறைய பேர் காசெல்லாம் கரெக்டா இருக்கும் சார். சைன் பண்ணுங்க, சைன் பண்ணுங்க. கையெழுத்து பண்ணணுமா? சரி சார், சைன் பண்ணிட்டீங்களா? போட்டேன் சார். நீங்க என்ன பண்றீங்க? பைக் கொடுங்க. போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க சார். 1 மாசம் கழிச்சா? ஆமா சார். சார் என்ன சார், காரே 1 வாரத்துல கொடுத்துறாங்க, நீ என்ன 2 வீலர் போய் 1 மாசம்ன்ற? ஐயோ சார், ஸ்டாக் இருக்கிறது என்ன குப்பை வண்டியா? ஓலா பைக் சார், உடனே டெலிவரி ஆயிடும் சார். அப்படியா சொல்றேன்? ஆமா சார், ஓலா பைக்னா சும்மாவா? சரிங்க சார், நான் 1 மாசம் கழிச்சே வந்து எடுத்துக்கிறேன். ஓலா. ஐயோ சார், சார் இங்க வாங்க வாங்க வாங்க, 1 நிமிஷம் வாங்க சார், வாங்க. உங்களுக்காகவே நான் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்கேன் சார் ஒரு வண்டி, அதை வேணா எடுத்துக்கிறீங்களா? இதுவும் நல்லா இருக்கே. சரி கொடுங்க, எடுத்துட்டு வரேங்க. கையோட வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஓலா ஓலா ஓ. வா சரிப்பா, அப்ப நான் வரேன். பாய் சார். ஓலா 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 ஓலாமா. யார் இது? ஹலோ ஹலோ. யாரு? பைக் ஒன்று சர்வீஸ் விட்டேன் சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 வருஷத்துக்கு முன்னாடி சார். யோ, நான் வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, நீ யாருக்கிட்ட விட்டியா அங்கேயே போய் கேட்டுக்கையா? ஹலோ சார் சார் சார். அப்போ இவன் சர்வீஸ் விட்ட வண்டியை தான் நான் இப்போ வித்துட்டேன். நமக்கு தான் காசு. ஓனர் வரதுக்குள்ள ஆட்டிய போட்ட வேண்டியது தான். அடுத்த ஆள் வாங்க. இன்னைக்கு நான் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு புதுசா வாங்கின ஓலா பைக்ல போறேன். ஓலா எவடாவ? நீயா? ஆமா, என்ன சொன்ன? நீங்க வாங்கிட்டு வந்த வண்டி பிராண்ட சொன்னேன். ஓஹோ, எகத்தாலாம். சரி சரி, அவ்வளோ சொல்லியும் கேட்காம ஓலா பைக்கை வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு ஓலா பைக்ல நான் ஆஃபீஸ் போறேன், நீங்க பெட்ரோல் வண்டியில போங்க. ஏன்னா காசு எந்து. என்ன பண்றது? சரி எத்தனை போ. வண்டி ஒழுங்கா ஓடும்ல. அடா என்னடா நீ இவ்வளவு சொல்லி நீ நம்ப மாட்டேங்கிற. நீ வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ண, சும்மா சிட்டா பந்து அடுத்த செகண்ட் நீ ஆஃபீஸில் இருப்ப. பார்க்குறேன். பார்க்க தானே போகிறேன். பெட்ரோல் வண்டியோ ஓட்டணும். ஐயோ, என்ன வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ஐயோ, பெட்ரோல் வண்டி ஏதாவது பண்ணி சாச்சு கீச்சு ஓட்டிட்டு போயிடலாம். இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அந்த ஆளுக்காவது ஃபோனை பண்ணி பார்ப்போம். ட்ரிங் 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 ட்ரிங். ஐயோ,
ஃபோன் எடுக்கிறார பாரு. இந்த சண்டாளி அது கால் பண்ணுறா படுபாவி. பழைய பைக்கை என் தலையில் கட்டு புது பைக்கை எடுத்துன்னு போய் கால் பண்ண எடுக்கணுமா? போ நம்ம கட் பண்ணி விட்ற ஒன்று. இதெல்லாம் திட்டுவாளே. இவ்வளோ கழுத்தை நெரிச்சு கொள்ளணும். ஹலோ ஹலோ, ஃபோன் பண்ண எடுக்க தெரியாதயா உனக்கு? எப்படி வண்டி சூப்பரா போதா? நான் சொன்னேன்ல அப்பவே சிட்டா பறக்கும். மவனே, வண்டிக்கு சார்ஜ் போட்டியா இல்லையா? ஆமா, வெடி போட்டனே. நான் இப்போ வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் வந்துட்டேயா. வண்டி பாதியில நின்றுடுச்சு. இப்போ நான் ஆஃபீஸ் போனாலும் 15 கிலோமீட்டர் வண்டியை தள்ளின்னு போகணும், வீட்டுக்கு வரனாலும் 15 கிலோமீட்டர் தள்ளின்னு வரணும். நின்றுடுச்சா? என்ன நின்றுடுச்சாவா? உன்னை அவனே, நீ வா, சாயந்தரம் வீட்டுக்கு வருவல்ல, உன்னை வச்சுக்கிறோம், வந்து சேரு. வாலா ஐயோ, இவ சும்மாவே பேயாட்ட ஆடுவா. இன்னைக்கு வேற தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன பண்ண போறாளோ கடவுளே, நீ தான் துணை இருக்கணும். சகுந்தலா, சகு ஆமா. அப்பா, ராகாஷ் இன்னும் வர காணோம். இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. சொன்னா அந்த வண்டியை வாங்காதன்னு சொன்னா அடிக்கூடாது. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். பண்ணது தப்புதான். இனிமேல் நீ என்ன பண்ணவே எனக்கு தெரியாது. அந்த ஓலா வண்டியை நீதான் ஓட்டிட்டு போற. சரி சரி. எங்க அம்மா கொடுத்த சீதனம் பெட்ரோல் வண்டியை நானே ஓட்டுறேன். சரி சரி சரி. அடிக்காது. ஓலா 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 ஓலம்மா. எங்க வண்டி? கள்ள வண்டியில் தானே போனேன். என்னடா புருஷனுக்கு இப்படி போயிடுக்குது? அதை பத்தி கவலைப்படலாம் இல்ல, வண்டி போட்ட பத்தி கவலைப்பட்டுக்கிறேன். நீ பாரு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என் வண்டி எங்க? வண்டியா? வண்டி சார் வாங்க சார். நீயா? பின்ன சரி, என்ன நான் சொன்ன மாதிரி வண்டி சிட்டா பறக்குதா? கிழிச்சிச்சு. சிட்டா பறக்குதா? யோ, என்ன தீஞ்ச வாசனை அடிக்குது? வண்டிலையா? என் குண்டில. என்னையா இது? யோ, என்ன வண்டி சிட்டா பறக்கும், ராக்கெட்டா பறக்குண்ணா? ராக்கெட் மாதிரி எல்லாம் பறக்கலையா? ராக்கெட் மாதிரி நெருப்பு தான் வருது. பாத்தியா எப்படி கறிக்கு இருக்குதுன்னு? யோ, ஒழுங்கு மரியாதை என் வண்டியை சர்வீஸ் பண்ணி நாளைக்கு காலைல கொடுக்குறேன். வண்டியுமா? அப்போ வர்ற வண்டியெல்லாம் இப்படிதாங்குதா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ என்ன, உன் வண்டிக்கு சர்வீஸ் பண்ண அவ்வளவுதானே? ஆமா. பின்னாடி குடோன் இருக்கு, உன் வண்டியை போட்டு போ. போட்டு போறதா? யோ, 1.25 லட்சம் கொடுத்து வாங்கினு என்னமோ அசால்ட்டா போட்டு போ அப்படின்ற. அதுக்கு நான் என்னையா பண்ணிட்டோம்? எவ்வளவுக்கு வாங்கினாலே அவ்வளவுதான், போட்டு போயிட்டே இரு. ஏண்டா, வண்டி வாங்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகா சோறுன்னு மரியாதை கொடுக்குறீங்க. இப்போ என்ன லட்சத்துல நடத்துறீங்க பாடுறா. யோ, போயா. அம்மா போச்சு. ஓலா ஓலா. இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பாவி மனுஷா, வண்டி வாங்கும் போதே வேணாம்னு சொன்ன கேட்டியா? அந்த ஓலா வண்டியை வாங்கி என் நகைப்பணம் மொத்தமும் போச்சா? எனக்கு தெரியாது. அந்த வண்டியை ரெடி பண்ணி நீ எடுத்துட்டு வர. போ. அடியே, புருஷன் இப்படி குண்டி போந்து போய்க்குது. அதை பத்தி கவலை கிடையாது உனக்கு. வண்டி போனதை பத்தி கவலை பண்ணுகிறேன் நீ. எதுவும் தேவையில்லை, எனக்கு வண்டி தான் வேணும். கிளம்பு, எனக்கு வண்டி வேணும். போறோம். ஓலா 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 ஓலம்மா. ஹலோ, வண்டி சர்வீஸ் விட்டுருந்தீங்களா? எனக்கு இப்போ வேலை இருக்குங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். வைங்க. என்ன அடி பின்னி எடுத்துக்கட சாமி. என்ன ஆச்சு உனக்கு? என்ன வேணும்? யோ, ஒன்று என் வண்டியை கொடு, இல்லை துட்டை கொடு. என் பொண்டாட்டி அடி பின்னி எடுக்கிறாயா? நீ கொடுத்த காசை நான் என்ன பேக்கெட்லேயே வச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா? அதெல்லாம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. நானே மாதம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்யா. யோ, அப்போ என் வண்டியாச்சும் சர்வீஸ் பண்ணி குடியா. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போனேன் இதோடவையா? அடைச்சி 3 வண்டி வேணுமா? இங்க பாரியா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி விட்டவனே இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாயா. எப்படியும் வண்டி சர்வீஸ் ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஆயிரும். இஷ்டமா இருந்தா வண்டியை விட்டு சர்வீஸ் பார்த்துக்க. அப்படி இல்லையா, வழக்கம் போல வெளியே நிறுத்தி கொளுத்திரு. கொளுத்துறேன்டா, கொளுத்துறேன். அங்க இருக்குது பாரு வண்டி, எடுத்துன்னு போய் கொளுத்து. என் வண்டி இல்லடா. ஐயோ,